ப்ராடக்ட்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ் வந்து மேக்கப் கான்ஷியஸாக இருக்கிறவங்கலாம் மறக்காம subscribe to Say Swag. Welcome to Say Swag YouTube channel. I'm Karthika Sham from V3 Bridal Studio. So இன்னைக்கு ஒரு மேக்கப் லைக் கெஸ்ட் மேக்கப் ரொம்ப ஹெவி ஸ்டெப்ஸ்லாம் இல்லாமல் நல்ல ஒரு எலிகென்ட்டான மேக்கப் லைக் இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் போட்டிருக்க மாதிரியே தெரியாது பட் நல்ல க்ளோயிங்காக இருக்கும் அவங்களோட மேக்கப். ஸோ அந்த மாதிரி மேக்கப் எப்படி பண்ணுறது அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மாடல் அஞ்சலி பாஸ்கர் நம்ம கூட இருக்காங்க. இவங்களுக்கு தான் இந்த மேக்கப் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். ஸோ திஸ் இஸ் அ வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் லெஸ் வால்யூமாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய போடாதீங்க. செகண்ட் ப்ரைமர். திஸ் இஸ் அ போர் ப்ரைமர். ஸோ உங்களுக்கு நிறைய ஓப்பன் போர்ஸ் இருக்கனால நான் போர் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ப்ரைமர் உங்கள் ஸ்கின்னுக்கு தேவைப்படுதோ அந்த ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கன்சீலர். ஸோ கன்சீலர் இப்போ முடிச்சாச்சு. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க பேட்ச் லுக் இல்லாமல். அப்போ தான் ஐஷேடோ அப்ளை பண்ணுறப்போ க்ளீன் ஃபினிஷாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐஷேடோ போகிறேன். ஸோ ஐஷேடோ கொஞ்சம் கிளிட்டராக இருக்கிற மாதிரி போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் க்ரீஸ் கலருக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கலர், லைட் கலர். ஸோ இந்த கலர் தான் நான் க்ரீஸ் லைன் கலராக யூஸ் பண்ணுறேன். நம்ம அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிண்டடாக. ஓப்பன் யூர் ஐஸ். அண்ட் லோவர் ஐ ஏரியா பார்ட்லேயும். நெக்ஸ்ட் அதோட கொஞ்சம் டார்க்கர் ஷேட். ஸோ அவங்க பிங்க் சாரி கட்டியிருக்கனால கொஞ்சம் அந்த பிங்க் டோனில் இருக்க டார்க் ஷேட். ஸோ ஃப்ரம் த லிட் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதே கலரை. நெக்ஸ்ட் ஐலைனர் போகிறேன். ஸோ இட்ஸ் அ ஜெல் லைனர். ஜெல் லைனர் மோஸ்ட்லி ப்ரிஃபரபுளாக போட்டுக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஸ்மஜ் ப்ரூஃப் ஆகாது அண்ட் இட் வில் பி லாங் லாஸ்டிங். நீங்கள் ஒரு 8 hours ஆகட்டும் 10 hours ஆகட்டும் உங்கள் லைனர் அப்படியே ஸ்மஜ் ப்ரூஃப் ஆகாமல் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஐ மேக்கப் இப்போ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மேக்கோட NC35 ப்ளஸ் ஸ்ட்ரோ க்ரீம். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்துட்டு 1:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஸ்ட்ரோ க்ரீம், நம்ம ஃபவுண்டேஷன். ஸோ இதை நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரோப் க்ரீம்னா என்னன்னு தெரியல, எனக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்க இலுமினேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, லிக்விட் இலுமினேட்டர்ஸ். ஸோ அதை கூட நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணியும் போடலாம். ஸ்ட்ரோப் க்ரீம் ஆர் இலுமினேட்டர் வாட் எவர் யூ ஹேவ் யூ கேன் மிக்ஸ் இட் அண்ட் அப்ளை. நீங்கள் எப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களோட நெக் அண்ட் இயர்ஸ்க்கும் சேர்த்து கவரேஜ் பண்ணுற மாதிரி போடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலரில் நெக் ஒரு கலரில் தெரியும். ஸோ க்ளீனாக தெரிஞ்சிடும் அவங்க ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் தான் போட்டிருக்காங்க, மற்ற ஏரியாவில் போடலன்னு. ஸோ அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜென்ரலாக எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும், எந்த ஒரு டெலி அவார்ட்ஸ் எது பார்த்தாலுமே அவங்க எப்படி போடுவாங்க லைக் ஏன் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு. சிம்பிள் திங், இலுமினேட்டரையும் ஃபவுண்டேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணாவே அந்த க்ளோயிங் நல்லா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம செப்பரேட்டாக தனியாக ஹைலைட்டர்னு தனியாக போட தேவையில்லை. ஸோ இதில் மிக்ஸ் பண்ணாவே உங்களுக்கே நல்லா தெரியும் பாருங்கள், நல்லா அந்த க்ளோயிங் ஸ்கின்னில் எப்படி பெனிட்ரேட் ஆகுதுன்ட்டு. பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு அந்த க்ளோயிங்னஸ் தெரியுதா? ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிங்கன்னா தான் யூ கேன் கெட் தட். ஓப்பன் யூர் ஐஸ். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் உங்கள் செட்டிங் பவுடர் அண்ட் மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா the look is completely elegant-ஆக இருக்கும்.
ஸோ ஐப்ரோ பவுடர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் பிளாக் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க பிகாஸ் நம்ம இந்தியன் டெக்ஸ்சருக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்லி நாட் யூஸ் த ப்ரௌன், யூஸ் வித் த பிளாக். ஸோ we can mix and match with brown and black. ஸோ லிப்ஸ்டிக் கூட பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அடிக்கிற மாதிரி போடல பிகாஸ் ஆல்ரெடி ட்ரெஸ்ஸும் ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்குது, ஐ ஷேட்ஸும் ரொம்ப கிளிட்டர். ஸோ அகைன் லிப்ஸ்டிக்கும் ரொம்ப பிரைட் கலராக போடணுன்னா பார்க்குறதுக்கு மேக்கப்போட ஃபினிஷ் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்காது. ஸோ கொஞ்சம் லிட்ரலி பிங்க் ஃபேமிலியில் கொஞ்சம் நியூட் ஷேட்ஸாக போகிறேன். ஸ்மைல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கலர் எக்ஸாக்டாக கிடைக்கலன்னா நீங்கள் இந்த கலர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் கூட யூ கேன் கெட் திஸ் கலர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 2 கலர்ஸை மிக்ஸ் பண்ணி கூட யூ கேன் ஆட் ஆன். லிப்ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப போல்டு ஷேட்ஸ் போகாதீங்க, லைட்டாக போங்க. அப்படி இல்லைன்னா எல்லோரும் உங்களை அப்படி சொல்லி கலாய்ப்பாங்க. ஏன்னா லிப்ஸ்டிக் தான் வந்து ஒரு மேக்கப்பை சட்டிலாக காமிக்கிறதோ இல்லை ரொம்ப வைப்ரண்ட்டாக காமிக்கிறதோ ஒரு லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் பொறுத்து தான். இது கீகோ மிலானோ இந்த ப்ராடக்ட் பேர். ஸோ இந்த லுக்குக்கு நான் ரொம்ப ஹெவியாக ஜுவல்லரி அப்படிலாம் போகாமல் ஒரு நல்ல ஒரு எலிகெண்ட்டான இயர் பீஸ் அண்ட் ஹேரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அயன் பண்ணி ஒரு ஃப்ளோயியாக விட்டுருக்கோம். ஸோ இது பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், லைக் ஒரு நல்ல ஒரு எலிகெண்ட்டாக ஒரு செலிபிரிட்டி லுக் ஃபீல் கிடைக்கும். ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இல்லை மேக்கப், ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான். பட் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஷேடையும் ஸ்ட்ரோப் க்ரீமையும் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் டைம்லையோ இல்லை எங்கேயோ கிளம்புற டைமோலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தென் யூ டூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேஸ்வாக் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.